வெல்கம் டு சயின்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேட் ஸ்லைம் தான் போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து ஹோம்மேட் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் வந்து பார்க்க போகிறோம். 2 மெத்தட்ஸில் வந்து செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிக்குதோ நீங்கள் அந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்லைம் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சால்ட்டும் பேக்கிங் சோடாவும் நமக்கு தேவை. ஒரு சால்ட் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடாவும் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹாட் வாட்டரும் ஊற்றிக்கலாம் அல்லது இது கோல்டு வாட்டரும் ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ஓகே, ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் ஆக்டிவேட்டர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரமாக ஸ்லைம் வரதுக்கு. நல்லா ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 or 3 மினிட்ஸ் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே, போன வீடியோ ஸ்லைம்ஸ் இந்த பாட்டில் என்கிட்ட இருந்துச்சு. ஓகே, அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸ்டோர் பண்ணக்குள்ளே கீழே பட்டுரும். ஸோ அதனால் ஒரு கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு அதில் இது பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கும் நான் வந்து அதே இது தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். ஓகே, சால்ட்டு ஆட் பண்ண வேட்டி ஏரியல் பவுட்ரு இருக்குது தெரியுமா, அது ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் போன வீடியோவில் இந்த ஏரியல் பவுட்ரு வச்சு தான் ஸ்லைம் பண்ணி காட்டியிருப்பேன். ஓகே, கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன். ஸோ அதனால் ஓகே, இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஓகே, ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு இதுவும் ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லாவே மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இது இந்த ஏரியல் பவுட்ரு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பவராக கிடைக்கும். பாருங்கள் நான் எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதையும் வந்து இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபில் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்ம வந்து சால்ட் வித் சோடா வந்து யூஸ் பண்ணி செஞ்சது. இது வந்து ஏரியல் பவுடர் வித் சால்ட் யூஸ் பண்ணி செஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.